திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கக்கூடிய தம்பி பூர்ணச்சந்திரனுடைய முடிவு மிகுந்த வேதனைக்குரியது. ஒரு மனசுல ஒரு தாங்க முடியாத ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக இந்த உயிர் தியாகம் ஒரு நியாயம் கூட கிடையாது. சரி பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா தர்மம் கட்டாயமாக வென்றிருக்கும். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் வெல்லும், கட்டாயமாக வெல்லும். எந்த கட்சி வேணாலும் ஆட்சி புரியலாம். ஆனா இந்த நாடு முழுக்க தர்மத்தினுடைய ஆட்சி நடக்குது. அதனால முருகப்பெருமானுடைய ஆட்சியினால நிச்சயமாக அது நடந்து பெற்றிருக்கும். அதுக்குள்ள ஏன் இந்த அவசரம் அப்படிங்கிறது புரியல. காரணம் என்ன சொன்னா, இந்த உயிர் தியாகத்தை கூட திருப்பரங்குன்றத்திற்காக இந்த படையெடுப்புகளுக்கு அந்த கோவிலை காக்கணும்னு சொல்லிட்டு குட்டி உயிர் தியாகம் பண்ணாரு அந்த காலத்துல, ஆங்கிலேய படையெடுப்பு சமயத்துல. அப்பேற்பட்ட ஒரு தியாகத்தை இன்றைக்கு பூர்ணச்சந்திரன் செய்கிறார். ஆனா அந்த தியாகத்தை கொச்சைப்படுத்துவாங்க. இதுக்காகத்தான் நாம சொன்னோம் முட்டாள்தனம் மூடத்தனம் சொல்லிட்டு ஒரு கூட்டமானது கிளம்பு. ஆனா இதே வரலாற்றுல இந்த கோவில்களுக்காக பல பேர் தியாகம் செய்திருக்காங்க. அதையெல்லாம் கூட கொச்சைப்படுத்தின கூட்டம் இன்றைக்கு இதையும் கொச்சைப்படுத்தும். தம்பி பூர்ணச்சந்திரன், உங்களுடைய குடும்பத்தாருடைய நிலையை நீங்க பார்த்து யோசனை செய்திருக்கணும். அதனால இந்த தியாகத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய வேலை நடக்கும். நீங்க உங்களுடைய எண்ணம் உயர்ந்த எண்ணம். அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில தீபம் ஏற்றி லட்சக்கணக்கானர் பார்க்குற மாதிரி மதுரைக்கே பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இந்த திருப்பரங்குன்ற தீபத்தூண்ல மாற்றுத்திறனாளி கூட பார்த்து ஒளி வடிவில் இறைவனை பார்க்க முடியும். இதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யாம இந்த அரசாங்கம் இது செய்யாம விட்டுருக்கு. சில பேரை வேண்டுமென்றே தூண்டி விட்டு சில பேர் எல்லாம் செயல்படுறாங்க, ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறாங்க. இதெல்லாம் மனதிற்கு வருத்தமாக இருக்கு. தயவுசெய்து 2026 ஏத்திடுவாங்க என்ற நம்பிக்கையில நான் என்னுடைய உயிரை தேகத்தையே தீபமாக்கி நான் தியாகம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறான் அந்த தம்பி. அந்த தியாகம் மிக உயர்ந்த தியாகம். ஆனா தம்பி, அது நியாயம் கிடையாது, நிச்சயமாக நியாயம் கிடையாது. நீங்க சொல்றீங்க கடவுள் இல்லைன்னு, கடவுள் இருப்பதை நிரூபிப்பதற்காக கடவுள் இல்லைன்னு சொன்னவங்களுடைய முன்னாடி போய் நான் என்னுடைய உயிரை தியாகம், ஏன்னா கோவிலுக்கு இழுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா நிச்சயமாக அந்த கூட்டம் இன்றைக்கு இதை முட்டாள்தனம் என்று சொல்லும், மூடத்தனம் என்று சொல்லும். அது எத்தனையோ வகையில இது உன்னுடைய தியாகத்தை இழிவுபடுத்த பாருக்கும். நிச்சயமாக உன்னுடைய உயிர் தியாகம் மகத்தானதுதான். ஆனா நம்ம தர்மத்துல தர்மம் வெல்லும் என்ற நம்பிக்கையில இந்த நேர் நின்று எதிர்த்து நின்று இறுதி வரை போராடி வெற்றி பெற்று இருக்கணும். இந்த நேரத்துல அவருடைய குடும்பத்தாருக்கும் சொல்ல முடியாத அந்த ஒரு மனத்தோட கனத்த இதயத்தோட அவர்களுக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய ஆத்மா நிச்சயமாக முருகனுடைய திருப்பரங்குன்றம் இறைவனுடைய முருகனுடைய திருப்பாதத்தை அடைந்திருக்கும். அவருடைய ஆன்மா நற்கதி அடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம்.